ஒரு பெரிய தலைவர், மொத்த நாட்டு மக்களையே வழிநடத்தியவர். அவருக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் எப்பவும் கூடவே இருந்தார். அந்த தலைவர் வயதாகி வாழ்க்கை முடியும் போது பர்சனல் அசிஸ்டண்டா இருந்தவரே தலைவராக வேண்டிய கட்டளை வந்தது. அவருக்கு இருந்த பயத்தையும் கலக்கத்தையும் நீக்கினார் ஒருத்தர். நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. யாரை பத்தி சொல்லுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, மோசேயையும் யோசுவாவையும் பற்றி தான். எப்படி இந்த பொறுப்பை நிறைவேற்றுவேன்? எல்லாரும் என்னை தலைவனை ஏற்றுக்குவாங்களா, கீழ்ப்படிவாங்களா, இந்த பொறுப்புக்கு எனக்கு தகுதி இருக்கா, இப்படிலாம் கூட யோசுவா நினைச்சிருக்கலாம். மோசேயின் இடத்துல யோசுவாவை நியமித்த கர்த்தர் சொன்னாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்க கூட புது வேலை பொறுப்பை ஏற்றிருக்கலாம். பயம் பதட்டம் இருக்கலாம். எதிர்பாராத சூழ்நிலையில குடும்ப பொறுப்பு, நிறுவனத்தின் பொறுப்பை ஏற்க வேண்டி இருக்கலாம். பயப்படாதீங்க. மோசையோடு இருந்த கர்த்தர், யோசுவாவோடு இருந்த கர்த்தர் உங்க கூடவும் இருப்பாரு. உங்களை விட்டு விலகாத கைவிடாத கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், பயன்படுத்துவார்.